வேண்டும் வேண்டும் அழிக்காதே அழிக்காதே எங்கள் வெளியேறு 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 வெளிவரும் வெளிவரும் அழிக்காதே 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 அல்லாதே அல்லாதே வெளியேறு 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 அழிக்காதே 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 அல்லாதே அல்லாதே அழிக்காதே அழிக்காதே. இந்த காற்றாலை அபிவிருத்தி, இந்த கனியமணல் காற்றாலை அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக நாங்கள் இந்த இடத்திலே வைக்கின்ற முக்கியமான கோரிக்கை என்னவென்று சொன்னால், இந்த காற்றாலை கனியமணல் அபிவிருத்தி திட்டங்கள், விசேடமாக காற்றாலை அபிவிருத்தி திட்டத்தை மன்னார் தீவுக்குள்ளே மேற்கொள்ளக்கூடாது என கூறி மன்னார் நகரத்தினுடைய சுற்றுவட்ட பகுதியிலேயே தொடர்ந்து 13 நாட்களாக நாங்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இவ்வாறான இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அதே சூழ்நிலையிலும் அண்மையில் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் இந்த காற்றாலை அபிவிருத்தி திட்டம் தொடர்பான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். அதை தடுப்பதாக கூறியிருந்தார், இல்லை அதுக்கான மாற்று வழிகளை கூறியிருந்தார். அதைவிட ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கலந்துரையாடலிலும் கூட இந்த காற்றாலை அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக ஜனாதிபதி 1 மாத கால நீடிப்பு, இந்த மக்களோடு பேசி மக்களுடைய முறைமைகளை ஆராய்ந்து இதுக்கான ஒரு குழுவை நியமித்து அதனூடாக மக்கள் கருத்துக்களை முழுமையாக பெற்றதன் பின்னர் தான் இதை நடைமுறைப்படுத்துவதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த எரிசக்தி அமைச்சருடைய கருத்தோ அல்லது கௌரவ ஜனாதிபதியினுடைய கருத்துக்களானது வெறுமனே ஒரு பேச்சளவில் இல்லாமல் இதுக்கான நிரந்தர தீர்வு, குறிப்பாக காற்றாலை கனியமணல் அகழ்வு திட்டம் மன்னார் தீவு பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் வரைக்கும் இன்றைக்கு 13 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த 13 இல்லை, இது எத்தனை நாட்கள் சென்றாலும் இந்த வேலை திட்டங்கள் மன்னார் தீவை விட்டு வெளியேற்றப்படும் வரைக்கும் எங்களுடைய இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஜனநாயக வழியை பின்பற்றி நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருகின்ற ஜனாதிபதி தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், இறுதியாக நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், இந்த தேர்தல்களில் எல்லாம் மக்களை பாதிக்கின்ற அபிவிருத்தி திட்டத்தை தாங்கள் மன்னார் தீவில் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று இந்த மன்னார் சுற்றுவட்டத்துக்கு அருகிலே இருக்கின்ற இந்த மைதானத்திலே தான் கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் அவையெல்லாம் வெற்று வாசகங்களாக இருக்கிறதே தவிர இவை நடைமுறை சாத்தியமாக இல்லை. ஆனால் இப்படியான நிலைமை காணப்படுகின்ற போது எவ்வாறு நாங்கள் இந்த கோரிக்கைகளை இவர்களுடைய 1 மாத கால நீடிப்பு, 20 நாள் நீடிப்பு என்ற இந்த கால நீடிப்புகளை நாங்கள் நம்பி இந்த போராட்டத்தை கைவிட்டோ அல்ல இதிலிருந்து நாங்கள் விலகி இருக்க முடியாது. எனவே குறிப்பாக எரிசக்தி அமைச்சர் கூறியதற்கு பின்னரும் கூட இரவு நேரங்களில் இந்த காற்றாலையை பூட்டுவதற்கான உபகரணங்கள் ஏற்றி செல்லப்பட்டதை நாங்கள் கண்ணூடாக கண்டிருக்கிறோம். அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். அப்போ இவருடைய வார்த்தைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தில் இருந்து விலகி செல்லவோ அல்லது இதை நம்பி நாங்கள் இந்த மன்னார் தீவில் இருக்கின்ற ஜனாதிபதியோ பிரதம மந்திரியோ அல்லது அரசாங்கம் இதை தீர்த்து விடும் அல்ல இதை தடுத்து விடும் என்று நம்பி நாங்கள் செல்ல முடியாது. எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது, இந்த அபிவிருத்தி திட்டம், இது அபிவிருத்தி திட்டம் என்ற பெயரில் வந்திருக்கின்ற அழிவை ஏற்படுத்தும் திட்டத்தை மன்னார் தீவிலிருந்து வெளியேற்றும் வரைக்கும் மன்னார் மக்களாகிய நாங்கள் தொடர்ந்தும் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்போம் என்பதை இந்த இடத்திலே ஆணித்தனமாக தெரிவித்துக் கொள்கிற அதே சந்தர்ப்பத்தில் தேர்தல்களிலே இந்த அரசாங்கம் கூறிய வாக்குறுதிகளை, இந்த மன்னார் மக்களுக்கு கூறிய வாக்குறுதிகளை, குறிப்பாக தீவிலே அவர் தெரிவித்த இந்த நகரத்திலே தெரிவித்த வாக்குறுதியை அவர் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இந்த போராட்டத்தை எத்தனை சவால் வந்தாலும் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே ஆணித்தனமாக கூறி வைக்க விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என்னென்றால் மன்னார் மாவட்டத்திலே மக்கள் சுயாதீனமாக, அதாவது மன்னாரில் நடக்கின்ற காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கான மற்றும் காற்றாலை 2ஆம் கட்ட செயற்பாடுகளுக்காக தன்னார்வத்தோடு 13 நாட்களாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள்.
அந்த வேளையில் எங்களுடைய இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களுடான சந்திப்பிலே வந்து எங்களுக்கு ஒரு மாத கால அவகாசம் தந்திருக்கிறார்கள். இந்த ஒரு மாத கால அவகாசமானது எங்களுக்கு ஒரு சாதகமான பதிலை வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மன்னார் மாவட்டத்திலே தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட இடர்களையும் இன்னல்களையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். மன்னார் தீவானது உண்மையில் ஒரு வளமிக்க தீவாக இருக்கின்றது. அதில் வாழ்கின்ற மக்களும் வந்து ஒரு சுமூகமான வாழ்வை அமைத்து கொடுக்க வேண்டியது நம்முடைய ஜனாதிபதியினுடைய கையில் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தின் விளைவாக எம்முடைய இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் எம்முடைய மன்னார் மக்களுடைய சுமூகமான வாழ்வுக்கு வழிகோர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த காலங்களிலே வெள்ளப்பெருக்கினாலே நம்முடைய மக்கள் பட்ட இன்னல்கள் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. அதாவது பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியிலே பொருளாதார வாழ்வை இழந்து நம்முடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சொற்ப சிறு தீவானது அதாவது காற்றாலை மூலமாக அங்கே நடக்கின்ற காடழிப்பு மற்றும் மண் அகழ்வு என்பது கடந்த காலங்களில் இங்கே இருக்கின்ற மணல்கள் நம்முடைய தீவை விட்டு வெளியேறி போயிருக்கின்றன. அவ்வாறான சூழ்நிலையிலே எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய சந்ததிகள் வாழ்வது கேள்விக்குறியாக மாறும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆகவே தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகளுக்கு அரசாங்கமும் அரசு சார்ந்த அமைச்சுக்களும் எங்களுக்கு ஒரு நியாயமான தீர்வை ஏற்படுத்தி இந்த காற்றாலை மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு முற்றாக இடைநிறுத்தும்படியாக ஜனாதிபதி அவர்கள் கூறி நிற்கின்றோம். இதை தயவாக கேட்கின்றோம். எங்களுடைய மன்னார் மக்களுக்கு எங்களுடைய வாழ்விடங்களில் இருந்து நாங்கள் வெளியேறாத வகையில் எங்களுடைய வாழ்வுக்காக கேட்டு நிற்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் இதற்கு சிறந்த ஒரு தீர்வை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம் மன்னார் மக்கள். நன்றி.